கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு ஒரு தொக்கு செய்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கத்திரிக்காய் 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு குக்கர் வச்சு மற்றும் தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயை இது மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். தக்காளி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை பண்ணி இருக்கிற பத்திரமா விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி இருக்கிறதுல கத்திரிக்காய் ஒரே 1 நிமிஷம் வதங்கட்டும். மூடி வைக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு. தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி, இந்த கத்திரிக்காய் மட்டும் வேகணும் அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 2 விசில் கொடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா உள்ளே இருக்கிற ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நான் மத்தால நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இது இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி, ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி அது மேலே கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை 2-3 கிள்ளி போட்டுக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இதுதாங்க தாளிப்பு வடகம், சேலம் ஸ்பெஷல். இது நான் வீட்டில் போட்டது தான். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த புகை வர்ற அளவுக்கு காஞ்சிருச்சு. அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதை எடுத்து நம்ம கத்திரிக்காயில் அப்படியே கொட்ட வேண்டியது தான். கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு செஞ்ச தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.